இந்திய கடலோர காவல்படை ஓய்வு பெற்ற வீரர்கள் நல சங்கத்தின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா. சென்னை சேத்துப்பட்டு தனியார் மண்டபத்தில் இந்திய கடலோர காவல்படை ஓய்வு பெற்ற வீரர்கள் நல சங்கத்தின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. 8ஆம் ஆண்டு துவக்க விழாவில் நல சங்கத்திற்கு என்று கொடி மற்றும் இணையதள சேவை துவங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நல சங்கத்தின் தலைவர் என் பரதன் பேசுகையில், ஓய்வு பெற்ற நாங்கள் ஒன்றிணைந்து சென்னையில் 2018ஆம் ஆண்டு இந்த நல சங்கத்தை ஆரம்பித்தோம் என்றும், வெற்றிகரமாக 7 ஆண்டுகள் கடந்து 8ஆம் ஆண்டு துவக்க விழாவில் நல சங்கத்திற்கென புதிதாக கொடியை அறிமுகம் செய்து இணையதளத்தையும் துவக்கி உள்ளதாகவும், இனி நல சங்கத்தின் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதலில் இந்த கொடியை ஏற்றிய பின்புதான் நிகழ்ச்சியை நடத்துவது என்று முடிவு செய்துள்ளோம். மேலும் இன்று துவங்கப்பட்ட இணையதளத்தில் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக செய்தியும், நலசங்க உறுப்பினர்களாக உள்ளவர்கள் குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் பரன் பற்றிய செய்தியும் பதிவு செய்யப்படும் என்றும், மேலும் இந்த நலசங்கம் தமிழகத்தில்தான் முதலில் துவங்கப்பட்டதாகவும், அதனைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் இப்பொழுது தொடர்ச்சியாக நலசங்கங்கள் துவக்கி உள்ளோம் என்றும், இதுவரை நலசங்கத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் உறுப்பினராக உள்ளனர் என்றும், இப்போது இணையதள சேவை துவங்கியுள்ளதால் அதிகமாக உறுப்பினர் சேர்வார்கள் என்றும் அவர் கூறினார். மேலும் கடலில் ஆபத்தான பணி செய்த நாங்கள் தற்போது ஒன்றிணைந்து இருக்கத்தான் இந்த நல சங்கத்தை ஆரம்பித்தோம். மேலும் நாங்கள் அவசர காலங்களில் அரசுடன் இணைந்து மக்களுக்கு உதவி செய்து வருவதாகவும், குறிப்பாக பேரிடர் மற்றும் கொரோனா காலங்களில் நாங்கள் உதவி செய்துள்ளோம். மத்திய அரசாங்கம் ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கும் முன்னாள் ராணுவ வீரர் என்ற அங்கீகாரம் போல் எங்களுக்கும் தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதில் பொதுச் செயலாளர் பி.கே. பாபு, பொருளாளர் ஆர். ராஜகோபால், முதன்மை ஆலோசகர் வழக்கறிஞர் எம்.கே. கோவிந்தன் மற்றும் நலசங்க உறுப்பினர்கள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நான் என் பரதன், பிரசிடென்ட் இந்தியன் கோஸ்ட் கார்டு வெட்டரன் வெல்ஃபேர் அசோசியேஷன். இந்த சங்கம் 2018 ஆரம்பிச்சோம். இது முதல்ல இந்த சென்னையில தான் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணோம். இது இந்த சங்கத்து மூலியமா நாங்க ரிட்டையர் ஆன ஓய்வு அடைஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் என்ன சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதோடு இது ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் சேர்ந்து நாங்கள் இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டில் பணிபுரிந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது ஓய்வு பெற்றவுடன் எல்லாரும் அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்கன்னா நாங்க பிரிஞ்சு போயிடுவோம். அப்படின்னா இந்த கோஸ்ட் கார்டில் எல்லாம் சேர்ந்து வேலை செய்யல, டீம் ஒர்க்கா பண்ணோம். அதே மாதிரி எங்களுடைய ஆபத்தான நிலைகளிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் கொடுத்து நாங்கள் நின்று வேலை செய்த அந்த காலங்களை மறக்க கூடாது, அந்த நட்பை போகக்கூடாது என்ற ஒரு கருத்தில் மனதில் கொண்டு நாங்கள் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சோம்.